போகி அப்படின்னு சொன்ன உடனே ஸ்கூல் டேஸில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்னு சொன்னது தான் வந்து ஞாபகம் வரும். அப்போல்லாம் வந்து என்ன நினச்சிப்பேன்னா, ஏதாச்சும் பழைய பொருள்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் எரிச்சிட்டு அதுக்கு பதிலாக புது பொருள் வாங்கி வைப்பாங்க, அதுதான் போகி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக போகி அப்படிங்கிறது வீட்டில் இருக்க பழைய தொடப்பத்தை எரிச்சிட்டு புதுசாக வேக்யூம் மிஷின் வாங்கி வைக்கிறதுக்கு பேர் போகி கிடையாது. போகி அப்படிங்கிறது மார்கழி மாதத்தோடைய கடைசி நாளில் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகையை தான் போகின்னுவாங்க. அண்ட் இந்த போகி முடிஞ்சு அடுத்தது தை திருநாள் வந்து வரும்பொழுது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்கழியோட கடைசி நாளான போகியில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எப்படி எரிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன அன்வான்ட் தாட்ஸ் இருக்குது, என்ன பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, தேவையில்லாத கோவங்கள், தேவையில்லாத பொறாமை, தேவையே இல்லாமல் நம்மளுக்குள்ள என்னென்ன கவலைகள்லாம் இருக்கோ அந்த கவலைகள் எல்லாத்தையுமே வந்து தீயில போட்டு எரிச்சு பொசுக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் எரிச்சுட்டு தை திருநாளில் ஒரு புது வைப்போடு நம்ம எல்லாரும் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போகி அப்படிங்கிற ஒரு திருவிழாவை நம்ம எல்லாருமே வந்து பண்டைய காலங்கள்லேருந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இவ்வளோ நாளாக போகி அப்படிங்கிறது பழைய பொருட்களை மட்டுமே எரிக்கிறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஆக்சுவலாக போகியோட மீனிங் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்தடுத்து பொங்கல் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.